வண்டியில் ஏற்றியாச்சு. பாருங்க பப்பி எல்லாம் என் காரில் ஏற்றிட்டேன். ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு இங்கேருந்து 3 hours தருமபுரி. பப்பியோட சேட்டை தான் தாங்க முடியல. பாருங்க காருக்குள்ள என்ன அளப்பறைய பாருங்க. ஃபைனலி வந்து புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கார் லாங் ட்ரைவ் ஓட்டிட்டு வந்தனால கொஞ்சம் இன்ஜினில் சூடாகட்டுன்னு திறந்து விட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்களா பின்னாடி மலை பேக்ரவுண்டு. லக்கேஜ் உள்ள வந்துச்சு. எங்கள் மாமாவோட காரு. குட்டி ரோசி அவ்வளோதாங்க. லக்கேஜெலாம் இருக்க வேண்டியதான். இதாங்க எங்கள் வீடு. குட்டி ரோசி ஹாப்பி செவன் ஜாலி ஆடிட்டுருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு திங்ஸாக நாங்கள் இறக்கி வைக்கணும் கேஸ். ஸோ இறக்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுறோம். அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ எங்கள் மம்மி கீழே நின்றுருக்காங்க. குட்டி ரோசி பாருங்கள் அங்கே சுற்றிட்டுருக்கா. பாருங்கள். அதேமாதிரி திங்ஸ்லாம் வந்து நேற்று நைட்டே கொஞ்சம் மேலெல்லாம் ஏற்றிட்டோம். இன்றைக்கி இது எல்லாமே தனித்தனியாக இந்த டேபிள்லாம் தனித்தனியாக இருக்குது. டேபிள் கட்டில் எல்லாமே அசம்பிள் பண்ணி அந்தந்த ரூமுக்கு அந்தந்த ரூம் தனித்தனியாக வைக்கணும் கைஸ். ஸோ மார்னிங் நானும் தமிழ் ப்ரோவும் இங்கே தான் தூங்கிட்டுருக்கோம். செம்மையான ஒரு நைட்டு தூக்கம். நேற்று ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணிடுச்சு. நேற்று உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்ருந்தோம். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட புது சவுண்ட் பாக்ஸு. இதான் வந்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ண சவுண்ட் பாக்ஸு. இந்த 10க்கு 10 ரூமுக்கு இந்த சவுண்ட் பாக்ஸே போதும். அதுக்குண்டான ஆம்பை பாருங்கள் இது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ஆக்ஸு, எஃப்எம்மு சொன்னாங்க. டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆம்ப்பு. இது வந்து நான் கஸ்டமைஸ் தான், நாங்களே பண்ணது தான். அதேமாதிரி இன்னொரு பாக்ஸு. ஸோ 2 ஸ்பீக்கரு டியூட்டரோட. ஸோ மார்னிங் வந்து நான் இங்கே தான் தூங்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து எங்களுக்கு நல்ல வியூ வந்து பார்த்தீங்களா, நல்ல வியூ சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம இனிமேல் டெய்லி இப்படி தான் கேஸ் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வந்து டெய்லி மார்னிங் செம்மையான ஒரு சன்ரைஸ் இருக்குது. அதேமாரி சன்செட்டும் அந்த பக்கம் சூப்பராக வந்து இருக்கும். சன்செட் அந்த பக்கம் நடக்கும் கைஸ். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு ஒயிட் கலர் வீடு தெரியுது ராஜேஷ், அந்த சைடு அங்கே தான் சன்செட் நடக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எல்லா திங்ஸும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் கணக்கு. எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணி வீட்டெல்லாம் புது வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கப்புறமேலே நமக்கு இன்னும் அந்த வீட்டிலேருந்து நம்மளோட ஒயிட் ஹார்ஸ் வந்து அங்கே தான் கைஸ் இருக்கான். ஒயிட் ஹார்ஸ், ரைனோ எல்லாம் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்குது. அது ஒரு நாள் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இந்த ஏப்ரல் எண்டு அப்படி இல்லைன்னா மே மந்த்துக்குள்ளே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே தர்மபுரி ஷிஃப்ட் ஆகிடுறதா பிளான். அவன் கேமிங் ரூமில் இன்றைக்கி வந்து டேபிள் பிளேஸ்மெண்ட் வந்து போட போகிறோம். அப்புறம் சேரு எங்கே போடுறது அப்படின்லாம் பார்த்துட்டு, இன்னும் என்னோடய சிஸ்டம் வந்து கோயம்புத்தூர் வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அது இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அது ஒரு வேலை இருக்குது கேஸ். இன்னும் தர்மபுரியில் ஒரு ஏரியா நமக்கு தெரியாது கேஸ். போய் சுற்றி பார்க்க வேண்டியது ஏரியா நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளோட ரைடிங் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே நான் கேப் விட்டு வச்சுருக்கேன். அதனால தான் ரைடிங் சேனலில் வீடியோஸ் அதிகமாக வரல. நைட்டு நல்ல குளிர், நல்ல பனி மாதிரி இறங்குச்சா, லைட்டாக மூக்கெல்லாம் அடிச்சிக்கிச்சு. ஓகே கேஸ், நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் திருப்பி கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. ஊர்லேருந்து வந்தாச்சு நேற்று நைட்டு. இன்றைக்கி வந்து நம்ம காரை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ நம்ம ரைனோ பின்னாடி ஃபுல்லாக ஸ்க்ராட்சு, இதெல்லாம் பெயிண்டெல்லாம் போயிருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம்னா, வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணலான் இருக்கோம். பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு வந்து மாற்றலான்ட்டு. ஸோ நம்ம ரைனோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே எஃப்சி வந்து இருக்குது, 2026 வரையும் இருக்குது கைஸ். அதனால் சரி ஓகே, அவுட்லுக் மட்டும் இதே இதில் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே கலரில் சைடில் முன்னாடி சின்ன டென்ட்டெல்லாம் இருக்கும். இந்த 2-3 டென்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலான்ட்டு ஒரு பிளானு. அதனால் ஃபுல் பாடியை வந்து பெயிண்டெல்லாம் வந்து ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம். சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் விட போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸாக சேர்ந்து ஒரே வீடியோவாக நான் போட்டுருக்கேன். ஏன்னா நிறைய சின்ன ஒர்க்காக இருந்தது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விலாகை வந்து போட்டலான்ட்டு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து விலாக் வந்து ரெகுலராக வரும். இன்னொரு 1 or 2 monthஸில் வந்து நாங்கள் இங்கேருந்து தர்மபுரி வந்து ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால் இனிமேல் நம்ம ரைடிங் வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. ரொம்ப ஹாப்பி. நம்மளுக்கு ஒயிட் ஹவுஸ் வந்து பாருங்கள் இந்த நிலமையில தான் இருக்கான். எங்கள் வீட்டில் துணியெல்லாம் இது மேலே தூக்கி காய போட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் ஒயிட் ஹவுஸ்க்கு அடுத்தடுத்த ரைடுக்கு உண்டான பிளான் வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி நான் வந்து அங்கேருந்து எடுத்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு வந்து வண்டி நல்லா இதையும் வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாளைக்கு சண்டேவா சிசிடி வந்து எடுத்துகிட்டு போகலாம் மார்னிங். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே வந்து ஏற்காடு இல்லைன்னா வால்பாறை ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இடம் வந்து போயிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன். 1 or 2 monthsக்கு அப்புறமேலே நம்ம பெங்களூர் சென்னைன்ட்டு தாங்க ட்ரிப்பு மேக்ஸிமம் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய வண்டியெலாம் இருந்தது, எல்லாத்தையுமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்.
ஸோ லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு இந்த ஸ்கூட்டர் எஃப்இ வந்து இருக்குது. அதையும் வந்து நானும் டேடியும் வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால இந்த பைக்கு அந்த ஸ்கூட்டரை விட்டு வச்சுருக்கோம். ஒரு நாள் போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா அதுலேயும் நான் வந்து இதுலேயும் வந்து இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி போகிறோம். ஸோ அந்த விலாகும் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ எஸ், இப்போ காலையில் கார் நம்ம கொண்டு போய் விட்டுட்டு நம்ம திருப்பி பிளாக் கண்டிப்பாக பண்ணலாம். அதேமாதிரி இந்த காருக்கு ஏன் வந்து நாங்கள் எகைன் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு கார் நாங்கள் வந்து வாங்கின ஃபஸ்ட்டு காரு. ஸோ இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியா. கிட்டத்தட்ட இந்த காருக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம். வெறும் ஒரு 55,000 ரூபாய்க்கு இந்த காரை வாங்கிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி இன்னுமே இது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சின்னதாக ஒர்க்ஸ் வரும், சின்னதாக அப்படியே ரெடி பண்ணி ஓட்டிகிட்ருப்போம். ஏன்னா தான் இந்த காருக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணாலையும் அது வந்து ஒரு குட்டாக இருக்குது. அதேமாதிரி ஒரு சென்டிமெண்டலான அந்த காராக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இவ்வளோ செலவு பண்ணுறது தூக்கி போட்டு வேறு கார் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் காரை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். மாருதி 800 யூசர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த கார் வந்து என்னதான் பண்ணாலையும் இந்த கார் மாதிரி ஒரு நல்ல கார் வந்து வராது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எந்த சந்து வந்து எதில் வேணாலும் ஓட்டிகிட்டு போகலாம் நீங்கள். அதே மாதிரி ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் வரும். இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். பட் அதெல்லாம் எல்லாம் ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டி ஜம்முன்னு லாங் எடுத்துகிட்டு போகலாம். மாருதி 800 யூசர்ஸ்க்கு தான் வந்து இந்த வண்டியோட அருமை வந்து தெரியும். என்னதான் இது வந்து ரொம்ப பழசானாலையும் இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மாருதி சுசுகி பற்றி சொன்னாவே அதோட ரிலையபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வர கார்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் பழைய கார்ஸ் தான் கைஸ். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் இந்த காரை வந்து கிட்டத்தட்ட எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணியாச்சு. லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு, பேசஞ்சராக போகிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு, சிங்கிளாக லாங் போயிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் இது ஃபிட் ஆகுதுன்னு வைங்களேன். என்ன கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இருக்கிற கார் வந்து கொஞ்சம் டைமிங்க்கு கீப் அப் பண்ணி போகலாம். பட் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பீடு ஒரு 80-90 அதில் தான் மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வண்டி ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கள் கார் வந்து நாங்கள் ஒரு 55க்கு வந்து எடுத்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 lakhஸ்க்கு மேலே சின்ன வேலையாக செஞ்சோம். இப்போ வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, க்ரீன் டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது, எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்கோம். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டீரியரில் இந்த மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணால் லைட் எரியுறது, அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ இந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கலர் லைட்டிங்லாம் கொடுக்கலான் இருக்கோம். அதேமாதிரி கீழே வந்து ஃபுல் மேட் வந்து போட்டிருக்கு. எல்லாம் இதை ரிமூவ் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு 70 மேட் மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த காரில் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து என்ன பண்ணலான்றது இந்த சின்ன சேஞ்சஸ். அதுக்கப்புறமேல் காரை வந்து ஃபுல் வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ரீபெயிண்டிங் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன டென்ட் இருக்குது. அதேமாதிரி ரியரில் பெட்ரோல் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டா காரோட அவுட்லுக் வந்து பிராண்ட் நியூவாக வந்து மாறிடும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ எங்கே போனாலே கலர் மட்டும் லைட்டாக டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா சார். அதனால் இவ்வளோ பண்ணுறோம், இதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போங்க கூடிய சீக்கிரம். இங்கே பாருங்க, என்ன இவனுக்கு இப்படி ஏறி தாங்க சார் என்னோடய கார் டோரில் எல்லாம் ஸ்க்ராட்சை போட்டு இப்படி பண்ணிட்டானுங்க. சரி உள்ளவா உள்ளவா என்ன இப்போ நாங்கள் எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஊருக்கு போயிட்டு வந்தோடனே உடனே இந்த மாதிரி டோர் மேலே வந்து தாவ ஆரம்பிச்சிடுவாங்க. இவனுங்க போடுற ஸ்க்ராட்சே பாதி ஸ்க்ராட்சு. இது அவாய்டே பண்ண முடியல எங்களால். காரை இப்படி வந்து நிப்பாட்டி காரை விட்டு இறங்குறதுக்குள்ளே இவனுங்க காரில் மேலே ஏறிடுறானுங்க. இவனுங்க போட்ட கோடு தான் பின்னாடி நிறைய கோடு போயிருப்பாருங்க. பின்னாடி சீட்டில் எங்கள் மம்மி உட்காந்துட்டு வருவாங்களா, உடனே வந்து காலை இப்படி மேலே தூக்கி போட்டு ஸ்க்ராட்சாக போட்டுருவானுங்க. வழியே இல்லை. இதெல்லாமே இந்த டைம் வந்து ஆல்ட்ரு பண்ணணும். அதுக்கு தான் இன்னைக்கு கொண்டு போய் விட்ட போகிறோம். ஸோ காரோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பழைய காலத்து ஸ்டைலில் தாங்க அப்படியே தான் இருக்குது. நாங்கள் இது எந்த சேஞ்சும் பண்ணலை. ப்ளோயர் ஏசி வந்து ஒர்க் ஆகலை. இந்த ப்ளோயர் வந்து செக் பண்ணணும். ஏசி வந்து இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. பட் இருந்தாலையும் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஏசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேலே ஹாட்டு கூலு, அப்புறம் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மேலே கீழே எந்த சுவிட்சும். பட் இது எல்லாமே வந்து டிஸ்கனெக்ட்லாம் தான் இருக்குது. இந்த டைம் வந்து ப்ளோயர் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா வந்து நம்ம வெயில் காலம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து காற்றே வராமல் இருக்குது. அதனால் ப்ளோயர் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. அகைன் வந்து டேஷ்போர்டில் எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. உள்ள டீசெண்டாக தான் இருக்குது. அதேமாதிரி செட்டு வந்து வேறு செட்டு வந்து போடலான்ட்டு தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு செட்டு இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு நார்மலான ஒரு செட்டு தான்.
கொஞ்சம் பவராக ஒரு செட் வந்து போட்டுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. அதேமாரி ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே சைடில் 2 டியூட்டர்ஸ்லாம் வச்சு இருக்குது. ஆல்ரெடி 2 சின்ன டியூட்டர்ஸ் இருக்குது. பட் அது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் சரி மாற்றுறோம். பின்னாடி 2 ஓவல் ஸ்பீக்கர் போட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. அதேமாரி மேலே வந்து இந்த ரூஃப் வந்து சாஃப்ட் இது இருக்குல்ல, ஸோ இதையே வந்து சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ், விண்ட்ஷீல்டு கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து கார் வந்த புதுசுலேருந்து அப்படியே இருக்குது. ஓவராலாக சேஞ்ச் பண்ணுறதுனால இதே இந்த கிளாஸ் வந்து ஃபைபரில் போட்டுக்கலான்ட்டு. இது வந்து கிளாஸு, ஸோ இது வந்து அந்த பழைய வண்டி மேனுஃபேக்சரிங்கில் வந்த கிளாஸ். அதனால் இதுவெல்லாம் உடஞ்சதுன்னா கண்ணாடியாக தான் விழுவும். இப்போலாம் வந்து அந்த ஃபைபர் மாதிரி வந்துருச்சு. அடித்தா வந்து கண்ணாடியில் உள்ள பீஸ் விழுகாமல் இருக்கிற மாதிரி ஃபைபர் வந்துருச்சு. ஸோ அதனால் அது வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஐடியலிங்கில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது வண்டி. ஸோ தொட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி வண்டி ஒரு சின்ன வைப்ரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ வரையும் இந்த வண்டி வந்து பாயிண்ட் சிஸ்டத்தில் தான் ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த கரண்ட் வந்து அதுக்கு ஒரு கன்சர் மாதிரி இருக்கும். இல்லைங்க இதில் இருக்கும் பாருங்க. லாஸ்ட் டைம் இதுதான் ஃபால்ட் ஆயிடுச்சு நேற்று. ஸோ இதுதான் நேற்று வந்து மாற்றணும். இதுதான் அந்த பாயிண்ட் சிஸ்டம். இதில் தான் வந்து அந்த கரண்ட் வந்து எங்கே கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்ட்டு இதுதான் வேலை செய்யும். ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்காக மாற்ற போகிறோம். ஸோ அந்த ஒரு பெரிய அப்கிரேட் வந்து இது பண்ண போகிறோம். அதை பண்ணால் இன்னும் வண்டி வேறு லெவலில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். எங்கள் டேடி வந்து ஸ்கூட்டரில் வந்துருக்காரு. ஏன்னா காரை கொண்டு எங்கள் சர்வீஸ் கூட்டிட்டு ரிட்டன் நானும் எங்கள் அப்பாவும் ஸ்கூட்டரில் தான் வந்து ரிட்டன் வர பிளானு. ஸோ ஓகே எஸ், நாங்கள் திருப்பி வந்து நேராக கார் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா?